மட்டன் குஃப்தா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் வந்து நான் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன் கேமா மாதிரி. இப்போ வந்து 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி வத்தின பிறகு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், மட்டன் மசாலா கிரேவி இருக்கு இல்லையா அந்த மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனு, 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், கரு ஒரு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கையில் எண்ணெய் தடவி ரவுண்ட் பால்ஸ் வந்து நீங்கள் தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கிட்டு அதில் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் குட்டி குட்டி நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, 2-3 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பிறகு லைட் ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா ஆகிடும். இப்போ வந்து 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் வந்து பழுத்த தக்காளி பழம் குட்டி குட்டி நறுக்கி அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயுமே நம்ம மசாலா சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மட்டன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கிட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க, கிளறி விடுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பால்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரட்டிட்டு 1/2 கிளாஸ்க்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது போட்டுட்டு மேலே வந்து மேத்தி லீவ்ஸ், ட்ரை மேத்தி லீவ்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து போட்டுட்டு இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி ரெடி ஆகிடும். மேலே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான குஃப்தா குழம்பு ரெடி ஆயிடுச்சு.